வருண் மற்றும் நித்யா இருவரும் தங்கள் தாம்பத்திய பயணத்தை இனிதே ஆரம்பித்தனர். அந்த இரவு அவர்களுக்கு நீண்டு கொண்டே இருக்க இருவரும் சந்தோஷத்துடன் தங்கள் தேவைகளை தீர்த்து கொண்டே இருந்தனர். இப்படியே 2 நாட்கள் சென்றது. இந்த 2 நாட்களும் வருண் நித்யாவை விட்டு ஒரு நொடி கூட பிரியவில்லை. காரணம், அவள் பெண்மையின் மயக்கத்தில் சொக்கி போய்விட்டான் வருண். ஒரு நாள் காலை வேளையில் குளித்துவிட்டு ஒரு டவலை தன் மீது போர்த்தி கொண்டவாறே பாத்ரூமின் கதவுகளை திறந்து நித்யா சிரித்து கொண்டே வெளியே வர, அவள் பின்னே தனது ஈரமான தலைமுடியை கோதியபடி வெளியே வந்தான் வருண். ஆம், இருவரும் ஒன்றாக குளித்துவிட்டு அந்த பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தனர். வெளியே வந்த வருண் சட்டென்று நித்யாவை கையை பிடித்து இழுத்து பின்னிருந்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். வருண், என்ன பண்றீங்க? விடுங்க. ஏய், என்னடி பண்ணிட்டேன் இப்போ? நித்யா, இன்னொரு வாட்டி குளிக்கலாமா? என்னது, மறுபடியுமா? ஆஹா, அதெல்லாம் ஒன்று வேணாம். என்ன விடுங்க. ஏய் நித்யா, ஒரே ஒரு டைம் மட்டும்டி, ப்ளீஸ், சீக்கிரம் வந்துடலாம். வருண், என்னாச்சு உங்களுக்கு? அதான் காலங்காத்தால நீ பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் உங்களுக்கு ஆசை அடங்கலையா? எப்படிடி அடங்கும்? இந்த மாதிரி அழகான புனாட்டியை பக்கத்தில் வச்சுருந்தா எப்படி என் ஆசை அடங்கும்? என்று நித்யாவின் கழுத்தில் முத்தங்களை பதிக்க ஆரம்பித்தான். வருண், நீங்கள் இப்போ எப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க தானே? என்று நித்யா கூற, அப்போது அவளை தன் பக்கம் திருப்பியவாறு அவள் கன்னங்களை பார்த்தபடி, ஏ பொண்டாட்டி, என்னடி பேசிகிட்ருக்க? இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆகி நீ பாட்டி ஆனால் கூட இதே மாதிரி தான் நான் கொஞ்சிட்ருப்பேன் என்று அவள் கைகள் நித்யாவின் முகத்தை ஏந்தியபடி கூறினான் வருண். நித்யாவும் வருணை பார்த்து அழகாக சிரித்தாள். சரி சரி விடுங்க, போதும் என்று கூறியபடி தன் கையில் இருந்த டவலால் தன் தலையை துடைத்து கொண்டவாறே கண்ணாடியின் அருகே சென்றாள் நித்யா. அவளை தொடர்ந்தவன் மீண்டும் அவளை இழுத்து அணைத்தபடி அவள் முதுகில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். கூச்சத்தில் நெளிந்தபடி நித்யாவும், வருண், என்ன பண்றீங்க? விடுங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்னு? நித்யா, என்னை விட்டு விலகாத, இதே மாதிரி இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கலாம் என்று வருண் கூறியதும், கட்டி பிடிச்சிட்டே இருக்கலாம், ஆனால் காலேஜுக்கு டைம் ஆகிருமே. ஏ பொண்டாட்டி, இன்னைக்கு காலேஜுக்கு போறியா? என்று சோகமாக தன் முகத்தை வைத்துவிட்டு வருண் கூற, அவனை பார்த்து சற்று சிரித்து கொண்டவாறே, வருண், என்ன கேள்வி இது? ஆல்ரெடி 2 நாள் என்ன காலேஜுக்கு லீவ் போட வச்சு என்னை எவ்வளோ கொஞ்சணுமோ கொஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? 2 நாள் என்ன கொஞ்சினது பத்தாதா? 2 நாள் என்னடி, என்னை விட்டா சாகிற வரைக்கும் இப்படியே உன்னை கொஞ்சிட்டே இருப்பேன் என்று வருண் நித்யாவின் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கிச்சு கிச்சு மூட்ட கூச்சத்தில் சிரித்து கொண்டே, வருண், போதும் விடுங்க, எனக்கு கூச்சமாக இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ புரியுது. ஏய், என்னடி புரியுது? அதுவா, எதுக்காக என்ன இத்தனை நாள் அவாய்ட் பண்ணீங்கன்னு. ஒரு நாள் என் கூட தப்பு பண்ணதும் இப்படி ஆளே மாறிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னை விட்டு தள்ளி இருந்தீங்களா? ஆமாண்டி, எனக்கு தெரியும். ஒரு நாள் உன் கூட ஒன்றா இருந்தாலும் என்னால் உன்னை விட்டு விலக முடியாதுன்னு. அதான் இத்தனை நாள் உன்னை விட்டு தூரமாக இருந்தேன். ஆனால் அன்னைக்கு என் கண்ட்ரோலையும் மீறி அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம். பரவாயில்ல, அதுவும் நல்லா தானே இருந்துச்சு. என்ன வருண், என் மேலே அவ்வளோ லவாயிடுச்சா? ஆமாம், நீ எனக்கு போதை மாதிரி. உனக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்டி. அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். வருண், நான் காலேஜுக்கு போகணும், இதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம், என்னை விடுங்க என்று வருணின் பிடியிலிருந்து வெளியேறினாள் நித்யா. வருணும் அங்குள்ள மெத்தையின் மீது விழுந்து படுத்து கொண்டான். நித்யா டவலுடன் அந்த கண்ணாடியின் முன் நின்று
தன் ஈரமான கூந்தலை வாரிக்கொண்டிருந்தாள். அப்போது தன் உடம்பில் எதையோ கவனித்தவள் சட்டென்று வருணின் அருகே சென்று அங்குள்ள தலையணையால் வருணை அடிக்கத் தொடங்கினாள். பைத்தியக்காரி, எதுக்குடி இப்போ அடிச்சிட்டு இருக்க? அடிக்காம என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? நல்லா பாருங்க, இது உங்க வேலை தானே என்று தன் கழுத்தை கை காட்டியபடி கூறினாள் நித்யா. நித்யாவின் கழுத்து மற்றும் அவள் மார்பில் வருணின் பைட் மார்க் இருந்தது. இதை பார்த்த வருணும், பொண்டாட்டி, என்னடி இது? நான் கவனிக்கவே இல்லை. இவ்வளோ மார்க்ஸ் இருக்கு. வருண், எல்லாம் உங்களால தான். முன்னாடி மட்டும் இல்லை, முதுகுலையும் பாருங்க என்று தன் முதுகை காண்பித்தாள் நித்யா. சாரிடி, இந்த 2 நாளும் ஓவர் மூடில் இருந்தனா, அதான் என்னையும் மீறி இப்படி கடிச்சு வச்சிட்டேன். வலிக்குதா? அதை விடுங்க, இப்போ கழுத்து ஃபுல்லாக பைட் மார்க்காக இருக்குது. இதோட நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? யாராச்சும் பார்த்தாங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதான் உன் பிரச்சனையா? வேணும்னா ஒன்று பண்ணலாமா? என்ன வருண், என்ன பண்ணலாம்? பேசாமல் இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுரு. வருண், நான் காலேஜுக்கு லீவ் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். ஐயோ, என் பொண்டாட்டி உஷார் தான். நித்யா, நான் வேணும்னா உனக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டு விடவா? அன்னைக்கு மாதிரி. என்ன, அன்னைக்கு மாதிரியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் என்று தன்னை கட்டி கொண்டிருந்த வருணை கட்டிலில் தள்ளிவிட்டு அங்கிருந்து எழுந்து கபோர்டில் தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டிருந்தாள். வருணும் நித்யாவை பார்த்து சிரித்துவிட்டு அந்த கட்டிலில் படுத்து கொண்டான். இப்போது கல்லூரியின் உள்ளே நித்யா நடந்து சென்று கொண்டிருக்க, அப்போது அவளிடம் வேகமாக ஓடி வந்து அனு நித்யாவை பிடித்து நிறுத்தியவாறே மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள். அனு, என்னடி, ஏன் இப்படி ஓடி வர? நித்யா, உன்னை பார்க்க தாண்டி. என்ன பார்க்கவா? ஆமாம், நீயே 2 நாளாக காலேஜுக்கு வரல, ஃபோன் கூட பண்ணி சொல்லலை. என்னடி ஆச்சு உனக்கு? அனு, அது அது ஒன்றும் இல்லை என்று நித்யா சமாளித்து கொண்டிருக்க, அப்போது அனு, ஆமாம் நித்யா, எதுக்குடி இப்போ ஸ்கார்ஃபை கழுத்து சுற்றி போட்டிருக்க? நீ எப்போவுமே இந்த மாதிரிலாம் ஸ்கார்ஃப் வியர் பண்ண மாட்டியே. அது ஒன்றும் இல்லடி, சும்மாதான். நித்யா, நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணு என்று கூறியபடி நித்யாவின் கழுத்தில் இருந்து ஸ்கார்ஃபை கழட்டினாள் அனு. அப்போது நித்யாவின் கழுத்தை கவனித்தவள், நித்யா, என்னடி இது? கழுத்து ஃபுல்லாக எவ்வளோ மார்க்ஸ் இருக்கு? ஏதோ கடிச்ச மாதிரி தெரியுதே. அனு, ஆமாண்டி, பூச்சி கடிச்சிருச்சு என்று தன் கண்களை உருட்டியபடி நித்யா சமாளிக்க, உண்மையை அறிந்த அனு நித்யாவை பார்த்து, ஹோ, பூச்சி கடிச்சிருச்சா? அந்த பூச்சி பேர் என்ன, வருணா என்று கிண்டலாக அனு கேட்க, வெக்கத்தில் தன் தலையில் அடித்தவாறு சிரித்தாள் நித்யா. அனு, எப்படி கண்டுபிடிச்ச? நித்யா, பைட் மார்க்ஸுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. சொல்லுடி, என்ன நடந்துச்சு? உனக்கும் வருணுக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சா என்ன என்று அனு கேட்டதும் வெக்கத்தில் ஆமாம் என்று தலையாட்டினாள் நித்யா. கேடி, இதே எதுக்குடி என்கிட்ட மறைச்சு சமாளிச்சிட்டு இருந்த? அனு, அதுவா, எனக்கு வெக்கமாக இருந்துச்சு, அதான் என்று நெளிந்து கொண்டே நித்யா கூறினாள். வெக்கமா? என்கிட்ட ஐடியா கேட்கும்போது இந்த வெக்கம்லாம் எங்கே போச்சு என்று அனு நித்யாவை கிண்டல் செய்ய, போதும் அனு, ரொம்ப கிண்டல் பண்ணாது. சரி, இதெல்லாம் எப்படிடி நடந்தது? என்ன, எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பிளான் பண்ணியா? அனு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கோஇன்சிடென்ஸாக நடந்துச்சு. ஆனால் வருண் இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லடி. உன் கழுத்தில் இருக்க மார்க்கை பார்த்தாலே தெரியுது. அப்போது இனிமே டெய்லியும் உனக்கு நைட்டு டியூட்டி தான் போலையே என்று நித்யாவின் இடுப்பில் கிச்சு கிச்சு முட்டியவாறே அனு கூற, அனு, அங்கெல்லாம் கை வைக்காத, எனக்கு கூச்சமாக இருக்கு. அங்கே வருண் மட்டும்தான் கை வைக்கணுமா என்ன?
என்று மீண்டும் அவளை கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பித்தாள். இப்படியே நேரம் செல்ல கல்லூரியில் நித்யாவிற்கு வருணை பற்றிய சிந்தனையே ஓடிக்கொண்டிருந்தது. அவளையே அறியாமல் வருணை நினைத்து வெட்கப்பட்டு சிரித்து கொண்டிருந்தாள். தன் தோழிகளுடன் நேரத்தை செலவிடுவதை மறந்து தனிமையில் வருணை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். ஏ நித்யா, இன்னைக்கு உனக்கு என்னடி ஆச்சு? காலையிலேருந்து பார்க்குறேன், நீ நார்மலாகவே இல்லையே. அனு, அது ஒன்றும் இல்லடி. என்னன்னே தெரியல, வருணை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அவர் ஞாபகமாகவே இருக்கு. நான் இங்கே அவரை நினச்சிட்டு இப்படி புலம்பிகிட்ருக்கேன். ஆனால் அவர் அங்கே என்ன பண்ணிகிட்ருப்பாரோ என்று நித்யா வருணை நினைத்து வாட இங்கு வங்கியை விட்டு வெளியேறிய வருண் பைக்கை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தான். வெகு நேரம் முயற்சித்தும் அவனால் அந்த வண்டியை ஸ்டார்ட் செய்ய முடியவில்லை. அப்போது அங்கு வந்த வருணின் ஏஜிஎம் வருணை பார்த்து, டே வருண், என்னடா பண்ணிகிட்ருக்க? சார், அது ஒன்றும் இல்லை, அப்போ அதிலிருந்து ட்ரை பண்ணுறேன். பைக் ஸ்டார்ட் பண்ணவே முடியல, என்ன பிரச்சனைன்னு தெரில. டே, பிரச்சனை பைக்கில் இல்லை, உன் மண்டையில் தான். நீ நாள் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. சார், என்ன சொல்கிறீங்க? டேய், அது என்னோட பைக்டா என்று அவர் கூறியதும் அப்போதுதான் அந்த பைக்கை கவனித்தான் வருண். ஐயோ சார், சாரி சார், என்னோட பைக் அங்கே நிற்குது, நான் கவனிக்கலை என்று வருண் அந்த பைக்கை விட்டு இறங்க, டே, என்னடா ஆச்சு உனக்கு? நானும் காலையிலேருந்து கவனிக்கிறேன், நீ சரியே இல்லையே. எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிற ஆள் கிடையாதே. எதுக்கு அப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரியே சுற்றிட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் கிளம்புறேன் என்று தடுமாறியவாறு வருண் கிளம்ப அவனை கன்ஃபியூஷனாக பார்த்து கொண்டிருந்தார் வருணின் ஏஜிஎம். இப்படியே நேரம் செல்ல கல்லூரியை முடித்துவிட்டு நித்யா மற்றும் அவளது தோழிகள் வெளியே வந்தனர். வெளியே வருண் பைக்கில் நித்யாவிற்காக காத்திருக்க அவன் அருகில் வந்தனர் நித்யாவின் தோழிகள். வருணண்ணா, எப்படி இருக்கீங்க? ஏ அனு, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அண்ணா, நாங்கள் நல்லா இருக்கோம். ஆனால் உங்கள் பொண்டாட்டி தான் காலையிலேருந்து ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கா. அப்புறம் அண்ணா, வீட்டுக்கு போனதும் மறக்காமல் நித்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு என்று வருண் கேட்க, அண்ணா பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நித்யா கழுத்து ஃபுல்லாக ஏதோ பூச்சி கடிச்சிருக்கும் போல, அதான் சொன்னேன் என்று நித்யாவின் தோழிகள் கிண்டலாக கூற எதுவும் தெரியாதது போல் கேஷுவலாக தன் தலைமுடியை வருடி கொண்டிருந்தான் வருண். ஏ அனு, சும்மா இருக்க மாட்டேன் என்று நித்யாவும் அணுவை செல்லமாக அடித்துவிட்டு வருணின் பைக்கில் ஏறி அமர வருண் பைக்கும் அங்கிருந்து புறப்பட்டது. சிறிது நேரத்தில் வீட்டை வந்து அடைந்தனர் வருண் மற்றும் நித்யா. பைக்கை விட்டு கீழே இறங்கிய நித்யா வருணை பார்த்து, வருண், வீட்டுக்கு வரலையா? இல்லடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மேனேஜர் கால் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார், நான் போயிட்டு வந்துடுறேன். வருண், என்ன நீங்கள் உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி வெளியே கிளம்பிட்டுருக்கீங்க. ஏய், நான் என்னடி பண்ணுறது, திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, போய் தானே ஆகணும், நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்ன என்று கூறிவிட்டு அங்கிருந்து தன் பைக்கில் புறப்பட்டான் வருண். நித்யாவும் உள்ளே சென்று தன் அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். இரவு நேரம் வந்தது. மாலை தன்னை வீட்டில் இறக்கிவிட்டு சென்ற வருண் இன்னும் வரவில்லை என்று அவனுக்காக தூங்காமல் காத்து கொண்டிருந்தாள் நித்யா. என்ன, மணி 10 ஆச்சு, என் புருஷன் இன்னும் காணுமே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. வருண், எப்போ வருவீங்க என்று ஹாலில் உள்ள சோஃபாவில் தன் கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்தவரே வருணை எதிர்பார்த்து வாசலை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருணின் பைக் சவுண்ட் கேட்டதும் துள்ளி குதித்து ஓடி கதவை திறந்தாள். வெளியே நின்று கொண்டிருந்த வருணை பார்த்ததும் சட்டென்று அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள் நித்யா. ஏ பொண்டாட்டி, வாசலில் வச்சு நடி பண்ணிகிட்ருக்க, அம்மா யாராவது பார்த்துட போகிறாங்க. வருண், அத்தை மாமெல்லாம் தூங்கிட்டாங்க என்று நித்யா கூறியதும் நித்யாவை கட்டிப்பிடித்தபடி உள்ளே நுழைந்தான் வருண். கதவை தாளிட்டு அவளை ஒரு குழந்தை போல தூக்கி கொண்டு தன் அறைக்கு கொண்டு சென்றான். உள்ளே நுழைந்ததும் அறையின் கதவை தாளிட்டான் வருண். அப்போது நித்யா வருணின் இதழ்களை கவ்விக்கொண்டு
அவன் இதழில் முத்தம் பதிக்க அப்போது வருண், ஏ பொண்டாட்டி, இருடி ஒரு நிமிஷம் என்று கூறியபடி நித்யாவை விட்டு விலகினான். தன் சட்டையை கழட்டி கொண்டவாறே கபோர்டின் அருகே சென்றவன் அவன் துணிகளை எடுத்து ஒரு டிராவல் பேக்கில் பேக் செய்ய ஆரம்பித்தான். வருண், என்ன, எதுக்கு இப்போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லடி, ஒரு சின்ன வேலை விஷயமா மும்பை போகணும். வருண், என்ன சொல்றீங்க என்று சற்று சோகத்துடன் நித்யா கேட்க, ஆமாண்டி, காலையில் கிளம்பணும். என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? சரி, எவ்வளோ நாள் ஆகும்? அதுவா, அது எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும்டி. இன்னும் 1 வீக்கா? வருண், 1 வீக் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? ஏ லூஸு, 1 வீக் தானே, அதுக்கேன்ட்டு இப்படி பதற? என்று வருண் கூறியதும் அவன் சட்டையில்லா மேனியை இறுக்கி அணைத்தபடி, வருண், நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் என்னால் சத்தியமாக நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ச்சே, என்ன பண்ண போகிறேனோ, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று நித்யா சோகத்துடன் கூற, ஏண்டி, நான் மட்டும் என் பொண்டாட்டி மிஸ் பண்ண மாட்டேனா? என்று அவன் முகத்தில் முத்தமிட்டான். ஏங்க, கண்டிப்பாக போகணுமா என்று வருணை பார்த்து ஒரு குழந்தை போல கேட்டாள் நித்யா. ஏ ஆமாண்டி, கண்டிப்பாக போகணும். அப்போதானே உன் புருஷனுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். ஆமாம், அதுவும் சரிதான். என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா. என்னடி, என்ன ஐடியா? பேசாமல் நானும் உங்கள் கூட வந்துடவா? ஏண்டி, நான் என்ன பிக்னிக்கா போகிறேன்? வேலை விஷயமா போகிறேன்டி, ஃபேமிலியோட போக முடியாது. இங்கே பாரு நித்யா, இப்போது ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஜஸ்ட் 1 வீக் தானே, டக்குன்னு போயிடும் என்ன? என்று வருண் கூற நித்யாவும் கவலையுடன் தலையாட்டினாள். சரி, கிஸ்ஸை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ கண்டினியூ பண்ணலாமா? வருண், என்னடி, தண்ணி ஏதாச்சும் வேணுமா? இல்லை, நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணுமா? நித்யா, அந்த கேள்வியை நீ எத்தனை தடவை கேட்டுட்ட? கண்டிப்பாக போகணுண்டி, ஆனால் சீக்கிரம் வந்துடுவேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத என்று கூறியபடி அவள் கைவிரல்களில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் வருண். வருண், இன்னொரு ரவுண்டு போகலாமா என்று நித்யா கேட்க, என்னடி சொல்கிற, நிஜமாவா? இத்தனை நாள் நான் கேட்டதுக்கு வேணாம், வலிக்குதுன்னு சொல்லுவேன், இப்போ என்ன? அது ஒன்றும் இல்லை, இன்னும் 1 வீக் நீங்களும் நானும் தனித்தனியாக இருப்போம். அதான் இன்னைக்கு நைட் உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ நேரம் பண்ணிக்கோங்க என்று நித்யா கூறியதும், ஏண்டி, இதை முதலே சொல்ல மாட்டியா? இவ்வளோ நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க மாட்டேனே என்று கூறியபடி அந்த பெட்ஷீட்டை எடுத்து இருவரையும் பொருத்தி கொண்டவாறே மீண்டும் கட்டிலிருத்தை ஆரம்பித்தான் வருண். இப்படியே அந்த இரவு முழுவதும் ஒரு நொடி கூட தூக்கம் இல்லாமல் அவர்களுக்கு நீண்டு கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை வேளையில் வருண் மும்பை செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தான். கண்ணாடியின் முன் நின்றவாறு தன் சட்டையை பட்டன்களை போட்டு கொண்டிருக்க அப்போது அவனை பின்பக்கம் இருந்து அணைத்து கொண்டாள் நித்யா. ஏ நித்யா, என்னடி பண்ணுற? டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் என்று கூறியபடி தன் சட்டை பட்டன்களை மாட்டிக்கொண்டிருந்தான் வருண். வருண், நீங்கள் கண்டிப்பாக போகணுமா என்று நித்யா கேட்க அவள் கைகளை பிடித்து முன்னே இழுத்து அவள் முகத்தை பார்த்தபடி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நேத்திருந்து பார்க்குறேன், என்ன ஓவர் ஃபீலிங்கில் இருக்க? என்ன என் மேலே அவ்வளோ லவ் ஆயிடுச்சா என்று வருண் கேட்க பதில் ஏதும் சொல்லாமல் வருணின் சட்டை பட்டன்களை அவனுக்கு மாட்டிவிட்டு கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருண் அவள் இடையே வளைத்து தன் அருகே நெருக்கமாக இழுத்து, ஏ நித்யா, எதுக்கு இப்படி மூஞ்சியை உம்மன்னு வச்சுருக்க? உன் புருஷன் வெளியூர் போக போகிறான், 1 வாரம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இப்போயே ஆசை தீர என் பொண்டாட்டியை சைட் அடிச்சுக்கலாம்னு பார்த்தா நீ சிரிக்கக்கூட மாட்டேங்கிற. இங்கே பாருடி, எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்காதா என்ன? நானும் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று கூறியபடி அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் வருண்.
வருண், 1 வீக்னு ஃபிக்ஸ் ஆயிடாதீங்க. 4 நாளில் வேலை முடிஞ்சாலும் வந்துடுங்க என்று வருணிற்கு பதில் மொத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள் நித்யா. சரிடி, கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். வருண், அங்கே போய் சேஃபாக இருங்க. சும்மா வெளியே சுத்தாதீங்க. அப்புறம் வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னை எப்போவுமே நினச்சிட்டே இருக்கணும், ஓகேவா? என்று நித்யா கூறியதும் அவளை பார்த்து சிரித்து கொண்டவாறே அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு அவன் லக்கேஜை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் வருண். அவன் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டவாறே அறையை விட்டு அவனுடன் வெளியே வந்தான் நித்யா. டே வருண், கிளம்பிட்டியாடா? சரி, பார்த்து போயிட்டு வா என்ன? சரிம்மா, நித்யாவை பார்த்துக்கோங்க. அப்புறம் அவளுக்கு எதுவும் வேலை கொடுக்காதீங்க. எவ்வளோ சும்மா இருக்க மாட்டா. நான் சமைக்கிறேன், வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு ஆடிட்டுருப்பா. அவளை எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க. சரிப்பா, உன் பொண்டாட்டிய நாங்கள் எந்த வேலையும் வாங்காம மாட்டோம். அவளை பத்திரமா பார்த்துக்குறோம். நீ கவலைப்படாமல் போயிட்டு வா என்று பார்வதியும் கிண்டலாக கூற, ஏ பொண்டாட்டி, நான் கிளம்புறேன் என்று நித்யாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வருண். நித்யாவும் வாசலில் நின்றவாறு கவலை நிறைந்த கண்களுடன் வருணையை ஒரு குழந்தை போல ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே 2-3 நாட்கள் சென்றன. இருவருக்கும் ஒரு நாள் என்பது ஒரு யுகமாய் கழிய தொடங்கியது. இருவரும் தனிமையின் துணையில் ஒருவரை நினைத்து கொண்டவாறே அங்கு நாட்கள் நகர ஆரம்பித்தது. வருண் அங்கு வேலைகளை முடித்துவிட்டு தன் செல்போனிலேயே நித்யாவிடம் அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருந்தான். இப்படியே நாட்கள் நகர்ந்து ஓடின. ஒரு நாள் மாலை நேரம் வருண் நித்யாவிற்கு கால் செய்து கொண்டிருக்க, ஆனால் நித்யாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. 2-3 முறை முயற்சி செய்தும் நித்யா வருணின் காலை அட்டன் செய்யவில்லை. இதனால் சற்று கோபமடைந்தான் வருண். என்ன பண்ணிகிட்ருக்கா இவ? எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன், ஃபோனவே எடுக்க மாட்டா. என்ன தான் பண்ணிகிட்ருக்காளோ என்று கோபம் கொண்ட வருண் மீண்டும் ஒரு முறை முயற்சிக்க, அப்போது சட்டென்று வருணின் காலை அட்டன் செய்தாள் நித்யா. வருண், சொல்லுங்க. ஏண்டி, ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமாக கால் பண்ணிகிட்ருக்க? அப்படி என்னடி பண்ணிட்டு இருந்த? அச்சோ வருண், சாரிங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் குளிச்சுட்டு இருந்தேன். அதான் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் கால் வந்ததும் அப்படியே ஓடி வந்து ஃபோன் எடுக்கிறேன். ஏ நித்யா, என்ன சொன்ன? குளிச்சுட்டு இருந்தையா? ஆமாம் வருண், ஏன் கேட்குறீங்க? இல்லை, குளிச்சுட்டு அப்படியே வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறியா என்ன? ஆமாங்க, இப்போ என்ன அதுக்கு? ஓ சரி, அப்போ வீடியோ கால் போடு. வருண், அதெல்லாம் எதுக்கு? ஏய், சும்மா கேள்வி கேட்காம காலை கட் பண்ணிட்டு வீடியோ கால் வாடி என்று கூறிவிட்டு காலை கட் செய்தான் வருண். கால் கட்டான அடுத்த நொடி நித்யாவின் மொபைல் ஃபோனிற்கு வருணிடமிருந்து வீடியோ கால் அழைப்பு வந்தது. சற்று வெக்கம் கொண்டவாறு அந்த காலை அட்டன் செய்தாள் நித்யா. நித்யாவின் பளிச்சென்ற முகம் வருணின் மொபைல் ஃபோனில் தெரிய அவளை ரசித்து கொண்டிருந்தான் வருண். ஈரமான தன் தலைமுடியுடன் பார்ப்பதற்கு பளிச்சென்று காட்சியளித்தாள் நித்யா. நித்யாவை கண்ணிமைக்காமல் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் வருண். வருண், எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஏ பொண்டாட்டி, என்னடி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க? நான் மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தா இந்நேரம் உன்னை கடிச்சு சாப்பிட்ருப்பேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்டி. வருண், நானும் தான் என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைடி. எதுக்கு தள்ளி வைக்கணும்? நித்யா, எனக்கு உன் முகம் மட்டும்தான் தெரியுது. அப்போ சாருக்கு வேற என்ன தெரியணும்? எல்லாமே தெரியணும் தான். வருண், நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு தெளிவாக புரியுது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நீங்கள் நினைக்கிறது நடக்காது. ஏ பொண்டாட்டி, உன் புருஷன் பாவண்டி. கொஞ்சம் கருணை காட்டேன். நேரில் தான் ஒன்றும் பண்ண முடியலை, அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது உன் அழகை பார்த்துக்கிறேன் என்று வருண் நித்யாவிடம் கெஞ்ச, நித்யாவும் தன் அருகில் உள்ள டேபிளில் ஃபோனை வைத்துவிட்டு 2 அடி பின்னே சென்றாள். ஆனால் வருணிற்கோ பெரிய ஏமாற்றம். ஏனென்றால் நித்யா தன் உடம்பில் ஒரு பிளவுஸ் மற்றும் அதற்கு மேட்சிங்கான இன்ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். கையில் ஒரு சரியை வைத்துக்கொண்டு வருணை பார்த்து கொண்டிருந்தாள்.
பொண்டாட்டி, என்னடி இது? நீ டவலோட இருப்பேன்னு பார்த்தா என்னை இப்படி ஏமாத்திட்டியே. ஆமாம், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் டவலோட தான் சுற்றணும் என்று தன் இளையமான தலைமுடியை கோதியபடி நித்யா வருணிடம் பேசிக் கொண்டிருந்தாள். சரி, எதுக்கு ப்ளவுஸ் போட்டிருக்க? சாரியா கட்ட போகிற? ஆமாங்க, ஈவினிங் அத்தை வெளியே போகலான்னு சொன்னாங்க, அதான் சாரி கட்ட போகிறேன் என்று நித்யா கூறிக்கொண்டிருக்க வருண் நித்யாவையே மேலிருந்து கீழ் வரை பார்த்து கொண்டிருந்தான். வருண், எதுக்கு இப்போ அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி, உன்னை டவலோட பார்க்குறத விட இப்படி ப்ளவுஸ் அப்புறம் இன்ஸ்கர்ட்டோட பார்க்குறதுக்கு செம ஹாட்டாக இருக்க என்று வருண் கூற வெக்கத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் நித்யா. சரிடி, நீ சாரியை மாற்று, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வருண், என்ன கால் கட் பண்ண போறீங்களா? ஆமாண்டி. அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் தானே வீடியோ கால் போட்டு என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் கட் பண்ணுறீங்க? அதான் பார்த்துட்டேன்ல, நீ சாரியை கட்டு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள் முன்னாடி தான் சாரி கட்டுவேன். விளையாடாதடி. நான் விளையாடலை வருண், நிஜமாக தான் சொல்கிறேன். நான் சாரி கட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வேணாண்டி, உன்னை இப்படி பார்த்ததுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் நீ சாரி கட்டுறதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், நான் காலை கட் பண்ணுறேன். என்னங்க, இப்போ மட்டும் நீங்கள் காலை கட் பண்ணீங்க, அடுத்து நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நல்லா ஆகட்டும், என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் அங்கே இருக்கீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். ஏண்டி, பள்ளி வாங்குற நேரமா அது? விளையாடாமல் ஃபோனை வை. சரி, ஃபோனை வைங்க. நீங்கள் மறுபடியும் கூப்பிட்டா நான் எடுக்க மாட்டேன். சரிடி, இப்போ என்ன? நீ சாரி கட்டுறதை நான் பார்க்கணும், அவ்வளோதானே? கட்டு என்று வருண் கூற நித்யாவும் சற்று பின்னே சென்றவாறு அவள் கையில் வைத்திருந்த சாரியை வருணின் முன் கட்ட ஆரம்பித்தாள். நித்யாவை அப்படி பார்த்து கொண்டிருந்த அவனுக்கோ இதயம் தடுமாற ஆரம்பித்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவாறே நித்யாவை பார்த்து தவித்து கொண்டிருந்தான் வருண். நித்யாவின் வெண்ணிற மேனியை ரசித்து கொண்டிருந்தான். நித்யாவும் வருணின் முன் அவன் ஆண்மையை தூண்டும் வகையில் வேண்டுமென்றே செக்ஸியாக சாரியை உடுத்தி கொண்டிருந்தாள். அவளை கண்ட வருணிற்கு அவனை இதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலவில்லை. நித்யா, போதுண்டி, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் ஃபோனை கட் பண்ணுறேன். வருண், அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நித்யா, என்னை சாவடிக்காதடி, புரிஞ்சுக்கோ என்று வருண் அவளிடம் கெஞ்சி கொண்டிருக்க கொஞ்சம் கூட மனமிறங்காத நித்யா வருணின் உணர்ச்சிகளை தூண்டி விளையாடி கொண்டிருந்தாள். ஏண்டி, நான் இவ்வளோ கெஞ்சியும் கூட நீ இறங்கி வரல? என்ன, நான் பக்கத்தில் இல்லைன்னு ஓவர் ஆடுறியா? மவளே, நான் வந்தேன்னு வச்சுக்கோ. வந்தா என்ன பண்ணுவீங்க? என்னடி, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? ரொம்ப திமிரு கூடிருச்சு. உன் திமிரு எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும்டி என்று வருண் கூற நித்யாவும் வருணை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். இப்படியே நேரம் சென்றது. தன் அத்தையுடன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பினாள். வந்த அசதியில் தன் உடுத்தியிருந்த சாரியை கூட மாற்றாமல் அப்படியே படுத்து தூங்கிவிட்டாள் நித்யா. இன்னும் நேரம் நீள அந்த வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட பார்வதி கதவை திறக்க வெளியே வருணை கண்டு, டே வருண், நீயா? ஏண்டா, வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்ன, திடீர்னு வந்து நிற்கிற? மா, போன வேலை முடிஞ்சது, வந்துட்டேன். நித்யா கூட என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவளுக்கே தெரியாதுமா, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லாமல் வந்தேன். நல்ல புருஷன் பொண்டாட்டிடா. அதுக்குன்னு இப்படி 2 மணிக்கு வந்து கதவை தட்டுவ? சரிடா, உள்ளவா என்று பார்வதியும் உள்ளே அழைக்க உள்ளே நுழைந்தான் வருண். உள்ளே நுழைந்தவன் அவன் அறையின் கதவை தட்ட, என்னது, இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறது என்று யோசித்து கொண்டவாறே குழப்பத்துடன் கதவை திறந்தாள் நித்யா. வெளியே வருணை கண்ட நித்யா அதிர்ந்து போனாள்.
வருண் அந்த கதவின் அருகே நின்று கொண்டு தன் வாயால் ஒரு பபிள்காமை மென்று கொண்டவாறே நித்யாவை சற்று வெறித்தனமாக பார்த்து கொண்டிருந்தான். வருண், நீங்களா என்று பயந்தவாறே நித்யா கேட்க, பதில் ஏதும் கூறாமல் அந்த பபிள்காமை மென்றவாறே உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டான் வருண். கதவை தாளிட்டவன் தன் சட்டை பட்டன்களை ஒவ்வொன்றாக கலட்டியவாறே நித்யாவை நெருங்கினான். வருணின் பார்வையில் பயந்து போன நித்யா மெதுவாக பின்னே நடந்து செல்ல அவளை நெருங்கி முன்னே வந்தான் வருண். வருண், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏண்டி, ஃபோனில் என்ன சொன்ன? வந்தால் என்ன பண்ணிடுவீங்கன்னு. என்ன என்ன பண்ணுவேன்னு செஞ்சு கட்டவா என்று தன் சட்டையை கழட்டியவாறே கூறினான். வருண், அதை நான் சும்மா உங்களை விளையாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணேன். ஏண்டி, உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சினேன், ஏதோ ஓவராக ஆடிட்டு இருந்த. நானே இத்தனை நாள் நீ இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீ வீடியோ காலில் என்னை இன்னும் டெம்ட் ஆக்குறியா? இன்னைக்கு ஒன்று சும்மாவே விட மாட்டேன்டி. என்ன சொன்ன? நீ எனக்கு பனிஷ்மெண்ட் தரையா? என்னோட பனிஷ்மெண்ட்டு பார்க்குறியா? வருண், என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நைட்டு நீ என்னதான் ஐயோ அம்மான்னு கத்துனாலும் நான் பாவம் பார்க்க போகிறதில்ல. இதை பாருடி, நீ என்னை விட 12 வருஷம் சின்ன பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், புரியுதா? என்று அவளை தூக்கியபடி கட்டிலில் போட்டுவிட்டு அவளுடன் சில்மிஷத்தில் ஈடுபட்டான் வருண்.